வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்டும் ஒரு படம் கொண்டு வந்திருக்கீங்க. ட்ரூன்னு ஒரு படம் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. இப்போ வந்து ஒரு புது படம் வானரன் படம் கொண்டு வந்திருக்கீங்க மிஸ்டர் ஸ்ரீராம் சார். ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த படத்தில் என்னென்ன விசேஷங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு நன்றி இந்த யூடியூப் சேனலுக்கு. வானரன் இது வந்து என்ன மாதிரி ஒரு கதை அப்படின்னா, நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரீட்ல கோயில்கள்ல நம்ம வீட்டுலாம் பார்த்துருப்போம். அனுமான் வேஷம் போட்டு போவாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு பகல் வேஷம்னு ஒரு கலை. அந்த கலை வந்து ஆந்திரால இருந்தது. அதுல இருந்து இங்க வந்த தமிழ்நாட்டுக்கு வந்த ஒருத்தரை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். இது ஒரு கலை தான். அந்த மாதிரி அனுமான் வேஷம் போட்டுட்டு வர ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோ பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வேஷம் போட்டு ஒரு கலை தான் வந்து ஹீரோ பண்ணியிருக்காரு. ஆனா என்ன அப்படின்னா, நம்ம இது ஒரு பக்தி படமாவோ இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனை சொல்ற படமாவோ இது கிடையாது. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஃபிலிம் தான் இது. இந்த படத்துல நம்ம முழுசா சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கும் அவருடைய ஒரு டாக்டருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். இது வந்து ஒரு பக்க கமர்ஷியல் படம் தான் இது. இதுல வந்து நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. லோடுசபா ஜீவா, தீபா சங்கர், லோடுசபா உதயா, ஆதேஷ் பாலா, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஷாஜகான், எடிட்டிங் மிதுன் ஜீவா, கேமரா வந்து நிரஞ்சந்தன், ஆரஞ்சு பிக்சர்ஸ் சார்பா ராஜேஷ் பத்மநாபன், சுஜாதா ராஜேஷ் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து பத்மநாபன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். 6 புக்ஸ் எழுதியிருக்கேன். 25 ஷார்ட் ஃபிலிம்ல பண்ண அத்தனை பேருமே நான் வந்து அப்படியே மூவிக்கு கூப்பிட்டு வரேன். ஏன்னா என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல யார் யார் எனக்கு துணையா இருந்தாங்களோ சப்போர்ட்டா இருந்தாங்களோ அதே டீம் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் வரணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆசை தான். ஸோ எல்லாருமே அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சார், இப்போ நீங்கள் இயக்குனர் திருமுருகனுடைய உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரோட சாயல் இந்த படத்தில் இருக்குமா, இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட சாயல் இந்த படம் பண்ணியிருக்கீங்களா சார்? கண்டிப்பா அந்த சாயல் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஸ்கிரிப்ட் தான் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நான் அவர் கூட இருந்து ஒரு 2 படம் அவர் பண்ண 2 படத்துக்கு நான் கூட இருந்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து அது நம்மள அறியாமலே அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்து உள்ள இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்கும் போது நம்ம ரொம்ப கற்பனையான சீன்ஸ், பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் யோசிக்க தேவையே இல்லை. அன்றாட நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு சீன்ஸ் நம்ம எடுத்து வச்சாலே போதும். ஸோ எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது பெட்டர்மெண்ட் சீன்ஸ் தான் தேவைப்படுதே தவிர ரொம்ப நேரம் யோசிச்சு பிரம்மாண்டமா சீன் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கான சீன்ஸே எனக்கு தோணலை. ரியல் லைஃப் சீன்ஸ் தான் இதெல்லாம் நான் எங்க கத்துக்கிட்டேன்னா திருமுருகன் சார்கிட்ட இருக்கும்போது கற்றுக்கிட்டேன். அதை தாண்டி எனக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்து ஒரு பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. ஒரு மானசீக குருன்னே சொல்லலாம். ஸோ அவரோட டச் இந்த படத்தில் என்கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த அந்த ஒரு ஃபேமிலி விஷயங்கள், மற்ற சுவாரஸ்யமான விஷயம் சொல்றது. ஸோ இந்த 2 பேருமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் படத்தோட கதாநாயகன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. ஸோ அவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸுக்கும் நிறைய தெரிய வரும். ஸோ அவரை பற்றி ஒரு அறிமுகம் தேவையில்லை. பட் இருந்தாலும் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் என்ன, அப்புறம் வந்து நம்ம ரவுடி பேபி வர்ஷினியோடைய கேரக்டர் என்ன, ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சார். ஃபர்ஸ்ட் விஜேஷ் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இதுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்தது. எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை. எனக்கு என்னன்னா, நாகேஷ் சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும். அது வந்து கேரக்டர் அப்போ நான் 2009 வரும்போதெல்லாம் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. சரி, தாத்தா கேரக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, நாகேஷ் சார் வச்சு நம்ம ஒரு படமாக டைரக்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அவர் இறந்த அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதேன். அது அது எனக்கு தெரியல, இந்த மாதிரி அவருடைய பேரனே வந்து எனக்கு ஃபுல் படம் பண்ணுவாங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் ரொம்ப அழுதேன், அவரை மிஸ் பண்ணிட்டோமே, அவரை நம்ம யூஸ் பண்ணலையே அப்படின்னு. இந்த படம் பண்ணும்போது அந்த பிளான்லாம் கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு சாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போனோம். அது நடக்கலை. வேற ஒரு ஃப்ரெண்டு மூலமா இந்த மாதிரி வந்து விஜய் சார் ஒரு ஐடியா கிடைச்சிது. இமிடியேட்டா நான் என்ன பண்ணேன், ஃபேஸ்புக்ல அவருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பேசணும்னா உடனே ஃபோன் லைன்ல வந்தாரு. கதை சொன்னேன். இதுல என்ன பியூட்டின்னா, அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு வார்த்தையே என்னன்னு கேட்டேன்னா, எங்க தாத்தா பெரிய அனுமான் பக்தர் அப்படின்னாரு. தாத்தாவோட பிளெஸிங்ஸ் தான் இந்த கதை நீங்க என்கிட்ட கொண்டு வந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் கதையும் வீட்டுக்கு போயிட்டு நரேட் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னைக்கு நான் கதை சொன்னா அதுக்கு அடுத்து ஒரு 4 நாளே பவுண்டட் கொடுத்துட்டு வந்தேன். அன்னையிலேருந்து அவர் ஃபுல்லாக ரெடி ஆகி ஷூட்டிங் வரும்போது ரொம்ப கரெக்டாக சின்சியராக ரொம்ப கரெக்டாக வந்தார். எல்லா டைலாக்ஸும் த்ரூ அவுட்டாக அவருக்கு தெரியும். மத்தியானம் இல்லை நைட்டு எப்போ நீங்கள் எழுப்பி கேட்டால் கூட டைலாக்ஸ்லாம் அவர் சொல்லிடுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் நான் தான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம வர்ஷு வந்து வேற சாய்ஸே கிடையாது. வர்ஷுக்கு வந்து நிறைய அந்த ஃபேஸ்புக்ஸ் எல்லாம்
பாட்டு வந்துகிட்டே இருக்கும். இவங்க பெரிய ஒரு பாடகி, பாட்டு வந்துகிட்டே இருக்கும். பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு நான் இந்த மாதிரி குழந்தை ஒரு கேரக்டருக்கு நடிக்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏஜென்ட் மூலமா எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்தது. பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டேன், எனக்கு இந்த பாப்பா தான் வேணும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. படத்துலேயும் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல் ஃபாதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லியிருக்கோம் அந்த படத்தில். ஸோ அதுக்கு வந்து ஈடு கொடுத்து வருஷம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சார் விஜய் சார், உங்களுக்கான கேள்வி. இப்போ நீங்கள் பொதுவாக நம்ம தாத்தாவை பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர், அது இல்லாமல் நகைச்சுவையில் வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த அந்த காலகட்டத்தில். ஸோ நீங்கள் எப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இல்லை தாத்தா மாதிரியே அதே நகைச்சுவை குணச்சித்திர நடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டரா நீங்கள்? ஆமாம், நம்ம வந்து தாத்தா சைடில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நம்ம வர பிளான் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கேரக்டர்ஸ் பிடிக்கும். நான் ஒரு ரைட்டராக தான் இருந்தேன் ஆக்டிங் வரதுக்கு முன்னாடி, சிவசுந்தரமுக்கு வரதுக்கு முன்னாடி கூட நான் ரைட்டராக தான் இருந்தேன். ஸோ நாவல் ரைட்டிங்கு, ஸோ அதுலேயும் கதைகள் கேரக்டர்ஸில் இருந்து எனக்கு கேரக்டர்ஸ் பிடிச்சி போச்சு. ஸோ தாத்தா படங்கள்லாம் பார்க்கும்போது அப்புறம் மற்றவங்க சொல்லும் போது எனக்கு இன்னும் கேரக்டர்ஸ் பிடிச்சி போச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் நம்ம வர பார்க்குறோம். இந்த படத்தில் இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோல் கிடைச்சிருக்குது. ஸோ இல்லை, உங்களை பார்க்குறதே ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வரது ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா, இல்லை அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நம்ம வந்து ஒரு ஆக்டர். ஸோ அது என்ன ரோல் இருந்தாலும் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம கான்ஃபிடென்ட். நம்ம தகுந்தாப்புல நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வர்றதுக்கு ரெடி. ஸோ அது ஆர்டிஸ்டோட டியூட்டி. கேரக்டருக்கு ஒரு படத்துக்கு ஒரு கதைக்கு நம்ம இது பண்ண முடியாது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஆக்டர் இல்லை. ஸோ நம்ம எல்லாமே பண்றதுக்கு ரெடி. அது ஹீரோ, வில்லன், காமெடி, எனிதிங் தாத்தாவோட ஆசீர்வாதத்தோட பண்றதுக்கு ஒரு பெருமை தான் அது. இப்போ டேரக்டர் சொன்னாரு உங்கள் தாத்தா வச்சு படம் எடுக்க முடியல, ஸோ உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு அது ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய பெருமை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹனுமான் பக்து தான் தாத்தா. நிறைய ஹனுமான் கோயிலெலாம் போய் ஜோப் பண்ணிக்கிறாரு அவரு. இந்த மாதிரி அந்த ஹனுமான் படமே இல்லை, இது ஹனுமான் பகல் வேஷம் போடுற கேரக்டர் படம். ஸோ அந்த பகல் வேஷ கேரக்டர் வந்தாலும் அந்த ஹனுமான் கனெக்ஷன் வந்துருச்சு. அங்கே தாத்தாவோட கனெக்ஷன், அவர் பிளெஸிங் கொடுக்குற மாதிரி. அப்புறம் அவரும் நிறைய சாதாரண மக்களோட கதைகள், அவங்களோட படுற கஷ்டங்கள் சொல்லுவாங்க தாத்தா. அவர் நிறைய படத்துல அந்த எதிர்நீச்சல்ல இருந்து எல்லாமே அந்த சாதாரண மனிதன் என்ன கஷ்டப்படுறான் அது இந்த படத்துல எனக்கு ஒரு இந்த கேரக்டர் மூலியமா அந்த ஒரு பகல் வேஷம் போடுற ஒருத்தர் எப்படி கஷ்டப்படுறாரு, அவரோட டாட்டர் அவரோட எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் பண்றது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெருமை. நெக்ஸ்ட் வந்து தாத்தா ஆசீர்வாதத்தோட பண்றது எனக்கு இன்னும் பெரிய. ஸோ இந்த படத்துல உங்க தாத்தாவை பார்க்க முடியுமா, நாகேஷ் சாரை பார்க்க முடியுமா? எஸ், கொஞ்சம் லைட்டா அப்பா லைட்டா பாப்பீங்க, தாத்தா லைட்டா பாப்பீங்க. ஆனா அந்த கேரக்டரை பார்த்தா எனக்கு ஹாப்பி. சார் டைரக்டர் சார் உங்ககிட்ட, ஸோ இப்போ இந்த படத்தோட ஹீரோயினை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படத்தில் எத்தனை பாடல்கள் வருது, யார் மியூசிக் சார்? ஹீரோயின் வந்து அக்ஷயான்னு பொண்ணு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இப்போ காலேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணும்போது நமக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வரும்போது ஒரு ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நம்ம ஊர் சாயல் அந்த முகம் இருந்தது. எனக்கு பாம்பே அந்த இதெல்லாம் போகணுமே இல்லை, நம்ம முகம் சாயல். ஏன்னா அது ஒரு ஒயிலாட்ட கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர். பார்த்தா அந்த பொண்ணு கரெக்டாக இருந்தது. பேசணும், ஆடிஷன் வச்சு அந்த பொண்ணு கரெக்டாக பண்ணிட்டாங்க. மியூசிக் ஷாஜகான். படத்தில் வந்து ஒரு 3 பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு வந்து அப்பா பொண்ணுக்கான ஒரு பாட்டு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு டூயிட் சாங். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஒரு அனுமனோட ஒரு டான்ஸ். இவர் அந்த பகல் வருஷம் அனுமன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு உக்கிரமான ஒரு சாங், நல்ல பீட்டா. அது தேட்டரில் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அந்த சாங்கு. ஸோ வந்து 3 சாங் படத்தில். ஸோ இப்போ இந்த படம் எந்த இதுவில் இருக்குது சார்? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ மியூசிக் ஃபைனல் போயிட்டு இருக்கு. 5.1 பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணணும். ஆல்மோஸ்ட் எண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கு. ஒரு 15 டேஸ்க்குள்ள எல்லாமே பிரிண்ட் இருக்கு. ஷூட்டிங் எங்க சார்? முழுக்க தமிழ்நாட்டிலே சென்னை தான். ஆமாம், சென்னை தான் சுற்றி இருக்கிற இடங்கள் தான். ஏன்னா நமக்கு ஒரு நேமம் சைடு சென்னை இந்த பேக் ட்ராப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கலாம். அங்கேருந்து இவர் சிட்டிக்குள்ளார வந்துட்டு போகிற மாதிரி. அப்படி அது வேற யாரெல்லாம் கேரக்டர் சார் அந்த படத்தில்? வேற கேரக்டர்ஸ் தான் சொன்னது. நம்ம ஜீவா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, யூனிசபா ஜீவா. ஆதேஷ் பாலா வந்து முக்கியமான ஒரு கேரக்டர். அப்புறம் தீபா சங்கர் அக்கா, அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ராஜீவ் விஜயன், அப்புறம் லுலுசபா உதயா, வெங்கட்ராஜ், அதை தாண்டி நம்ம நிறைய வெடிக்கண்ணன் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். சிவகுரு, ராமதாஸ், இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கிறவங்க காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். அதுதான் இப்போ நம்ம ஒரு
விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது ரொம்ப ரா சப்ஜெக்டா அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது இல்லையா? நம்ம காமெடி வந்து ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம் படத்துல. காமெடி, லவ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், ஒரு எமோஷனல், ஹியூமன் டச் எல்லாமே நம்ம இதில், ஹியூமனிட்டி எல்லாமே கொடுத்துருக்கோம் இதில். ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படம் அவார்டு படமா இருக்குமோ, ஒரு பக்தி படமா இருக்குமோ, ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் படமா இருக்குமோ, அந்த மாதிரியே கிடையாது. பக்கா கமர்ஷியலான ஒரு படம். பேக்ட்ராப் மட்டும் நம்ம இந்த இதை வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு பதிவு ரொம்ப முக்கியம் சினிமாவில். வந்து நம்ம யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஒரு பதிவு பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப அது ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்தை யாருமே பதிவு பண்ணலை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி. சார் பிஜி சார், உங்களுக்கான ஒரு கேள்வி. ஸோ இந்த படத்தில் நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்பாவாக நடிச்சிருக்கீங்க. இதில் உங்களுக்கு சண்டை காட்சி எதனா வச்சுருக்காங்களா படத்தில்? அது ஒரு நார்மல் சீன், அதாவது நேச்சுரலா ஒரு விஷயம் அவர் கேரக்டரோ அந்த ஹீரோயின் கனெக்ஷன்ல வந்து ஒரு விஷயத்துல ஒரு ஸ்மால் சீன் தான். அந்த ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிலாம் ஒண்ணுமே நம்ம கேரக்டருக்கு இல்லை. ஏன்னா இந்த கேரக்டர் அப்படி இல்லை. இவர் வந்து ஒரு சாதாரண அப்பா, ஒரு பகல் வேஷம் போடுறவர். நடுவில் அவர் ஏர்லி டேஸ்ல குட்டி வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துக்குது, ஒரு லைட்டா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, அந்த மாதிரி ஒரு நேச்சுரல், ரொம்ப நேச்சுரலா டைரக்டர் எழுதுன ஸ்கிரிப்டே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் பிடிச்சி போச்சு. ஒரு மலையாள கதை மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ நேச்சுரல். ஆனால் தமிழ் படத்துல இந்த மாதிரி ஒரு ரியல் பியூட்டிஃபுல் ஸ்டோரி சொல்றது ரேர். ஸோ அது அந்த மாதிரி நேச்சுரல்ல போகும்போது ரொம்ப ஆக்ஷன், ரொம்ப அந்த இது மாதிரிலாம் இல்லை. we are not that kind of. இந்த வந்து ஃபுல்லாவே கேரக்டர், டவுன் டு எர்த் கேரக்டர், ஒரு நார்மல் மனிதனோட கஷ்டம், அவர் அந்த பகல் வேஷம் போடுறவங்களோட கஷ்டம், அந்த மாதிரி ஒரு ரியலிசம் ஸ்டோரி. சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் அப்பா பொண்ணு இந்த கேரக்டர் வச்சு நிறைய படம் வந்தது. ஸோ சமீபத்தில் விக்ரம் படம் வந்தது, அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் எதனா ஒரு சுச்சுவேஷன் தாக்கத்தை ஏற்படுத்தணும் ரசிகர்களுக்கு? அந்த மாதிரி இருக்குது, அது என்னன்னு சொல்ல மாட்டேன். வர்ஷினி வந்து எதுவும் சொல்லவே மாட்டேன்றாங்க. இல்ல அது வந்து இருக்குது, ஏன்னா 100% இருக்கும். ஏன்னா இதான் நம்மளோட டாக்டர் வர்ஷு. ஸோ வர்ஷோட வந்து ஒரு நிறைய இமோஷன் சீன், காமெடி சீன்ஸ், நல்ல சீன். ஒரு அப்பாவும் ஒரு டாக்டருக்கு எப்படி இருப்பாங்க, ஒரு நார்மலா ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹார்ட்டோ தொடும், மைண்டோ தொடும், சிரிக்கும் வைக்கும், அழுவோ வைக்கும், எல்லாமே இருக்குது. அந்த ஒரு பார்ட் ஆஃப் த சென்டிமெண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு டாக்டருக்கு ஃபாதருக்கு நடக்கிற விஷயம் தான் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஸோ விக்ரம் சார் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு மாதிரி நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவர் பண்ண கதை இது. இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கு இல்லை, அந்த ஒரு கோட் சீன் ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த படத்தில், விக்ரம் படத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலான சீன்ஸ் இதில் பார்க்க முடியுமா? ஓகே. வர்ஷினி இப்போதான் பேசுறியா? எப்படி இந்த படம் பிடிச்சிருக்கா உனக்கு நடிச்சதுல? இந்த படத்தில் என்ன பாட்டு பாடியிருக்கியா? நீ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, வைரல் பாட்டுலாம் பாடுவ நிறைய. இந்த படத்தில் என்ன பாட்டு என்ன பாடிருக்கீங்களா? ஒரு பாட்டு பாடுறீங்களா? சூப்பராக பாடினீங்க. ஸோ நீங்கள் நடிகை மட்டும் இல்லை, ஒரு பிளேபேக் சிங்கருக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க வர்ஷினி. ஓகேங்களா? அவ்வளோ ஒரு ஃபீல்ஸ் இருந்தது அந்த பாட்டில். ஸோ இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் நான் வர்ஷினி, நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? எப்படி உங்கள் கேரக்டர் இருந்தது? ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா? வேற என்ன பண்ணீங்க? அப்பா பார்த்துருப்பீங்களா? ஒன்று சமத்தா இருந்தீங்களா அந்த படத்தில்? ஓகே. சரி, அவன் பற்றி கேட்டீங்களா? அப்பா பற்றி கதாபாத்திரம் கேட்டீங்க? கேட்டாச்சு. படத்தை பற்றி கேட்டாலும் ஃபைனலாக கேட்டுருந்தாமா? ஃபைனலாக கேட்டேன் சார் இப்போது
இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் நிறைய வருது இல்லை, வந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிடுறாங்க, ரிலீஸ் ஆக மாட்டேது படம். ரிலீஸ் ஆகிறது பெரிய படம் காரணம் ப்ரொமோஷன்ஸ். படம் எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸில் வந்து நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க, படம் முடிச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ சின்ன படங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் இப்போ தேவைப்படுது? அதே சமயம் பார்த்தீங்கன்னா தியேட்டருங்களில் நிறைய வந்து பெரிய படங்களை முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க, சின்ன படத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அப்படியே போட்டாலும் 2 நாளில் எடுத்துடுறாங்க. ஸோ இதுக்காக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? சின்ன படங்களை எப்படி வந்து நீங்கள் அரசாங்கமே எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தயாரிப்பாளர் சங்கம் இதுக்கான முடிவு என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ ப்ரமோஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது தேவை சார். அது வந்து எல்லாருக்குமே ஒரு ரிலீஸுக்கும் நம்ம படம் முடிச்சதுக்கும் நடுவில் ஒரு கேப் எடுத்து ப்ரமோஷன்ஸ். நம்ம இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கமல் சார் ஓடுறாரு, எல்லா இடத்துக்கும் ஓடி போய் நின்று ப்ரமோஷன். ஏன்னா அவர் கமல் சாருக்கு பிராண்ட் வச்சு ரிலீஸ் பண்ணலாம், பட் அவர் எல்லா இடத்துக்கும் போறாரு, ப்ரமோஷன்ஸ் பண்றாரு. அது மாதிரி நம்ம ஒரு படம் முடிச்ச உடனே ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி உடனே போயிடாம ஒரு 2 months எடுத்துட்டு மக்கள் மனசுக்குள்ளார இப்போ ஒரு படம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி முதல்ல பதிய வைக்கணும். சுவாரஸ்யமான டீசர் ட்ரெயிலர் விட்டு இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஒரு டைம் எடுத்து தான் ரிலீஸ்க்கே போகணும். இப்போ நமக்கு தேட்டர் கிடைக்குது, சீக்கிரம் வாங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது. வேகமாக ரிலீஸ் பண்ணி வேகமாக வந்து யாருக்குமே தெரியும், நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரமோஷனுங்கிறது கண்டிப்பாக தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வருத்தமான செய்தி. ஆனால் தேட்டருக்காரங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு வச்சுருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் ஒரு ஷோ 2 ஷோ தரோம், அதுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் ஆச்சுன்னா நாங்கள் கொடுக்குறோம். அவங்க சைடில் பார்த்தா அது நியாயமான ஒரு விஷயம்தான். ஆனாலும் 4 ஷோ 5 ஷோ கொடுத்தா நம்ம வச்சுக்க ப்ரொடியூசர்ஸுக்குலாம் இல்லை, நல்ல படங்கள்னு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் கிடான ஒரு படம்லாம் நிறைய படம் வந்தது. அப்படி இருந்தாலும் தியேட்டரில் வந்து கூட்டம் வராத காரணமாக படம் நல்ல படம் ஆனால் கூட்டம் இல்லை. ஸோ இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? படம் நல்லா இருந்தோம் தேட்டரில் கூட்டம் வர மாதிரி என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை மக்களுக்கு எல்லாமே ஓடிடிலே பார்க்க முடிவு பண்ணிட்டாங்களா, தேட்டரில் வரது கம்மி பண்ணிட்டாங்களா சார்? நல்ல படம் தான் சார். நல்ல படம் போது இப்போ அடுத்த வாரம் ஒரு படம் பெரிய பட்ஜெட் படம் ஒன்று வந்துடுது. பெரிய பட்ஜெட் படம் வரும்போது இது நல்ல படம்னு சொல்லி எல்லாருக்காவது போகிறதுக்குள்ள அந்த படம் தூக்கிடுறாங்க. அந்த படத்தை தேட்டரில் தான் எல்லாமே போயிடுது. ஸோ நல்ல படம் அப்படிங்கும்போது அது நல்ல ப்ரொமோஷன்ஸ் பண்ணி எல்லாருக்காவது போகும்போது கொஞ்சம் தேட்டருக்காரங்க டைம் கொடுக்கும். அந்த படம் ரன்னிங் ஒரு ஷோ 2 ஷோவாவது ஏதோ ஒன்றாவது கொடுத்து தேட்டரில் இருந்தாதான் எல்லாருமே வந்து அதை பார்க்க முடியும். அடுத்த வாரமே அடுத்த பெரிய பெரிய படங்கள் 10 படம் வருது அப்படின்னா புதுசாக போயிட்டதால இந்த மாதிரி படங்கள் வந்து நமக்கு காணாம போகுது. நீங்கள் சொல்லுவாங்க அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். சரி, இப்போ ரீசெண்டாக ஜேபிபின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் நிறையவே பண்ணாங்க, அந்த படத்துக்கான ப்ரொமோஷனு. அது இல்லாமல் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து அதோட ஸ்னீக் பிக்ஸு கட்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? உங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அதான் சார், இப்போ நாங்கள் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டுவர்ட்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்தே நாங்கள் ப்ரொமோஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நாங்கள் டீசர் ட்ரெய்லர் அதுக்கப்புறம் ஒரு டைம் எடுத்து இன்னும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி இடங்களுக்கு கூட போய் நாங்கள் பண்ணால் கூட ரெடியாக தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் இதுக்கு வரணும். உங்கள் படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த புதுமுகன்னு பிரச்சனையே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து இருக்காங்க. பெஜி சார் வந்து சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த ஹீரோ ப்ரமோஷன்ஸ் இல்லவே இல்லை. ஸோ இப்போ உங்களை நீங்கள் எப்படி ப்ரமோட் பண்ண போகிறீங்க இந்த படத்துக்கான? இல்லை, இது எந்த மாதிரி படம்னு மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? இப்போ நம்ம டீசர் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பான அப்பா பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப்பான ஒரு கதை அப்படின்னு அதை நான் கிளியராக எடுத்து சொல்லணும். ஏன்னா சில பேர் பக்தி படம் நினைச்சுப்பாங்க, சில பேர் வந்து ரிலீஜியன் படம் நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பகல் வேஷம் கொடுத்து வர்றவங்களாம் பதிவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்லேருந்து வந்த ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்குள்ளார இவங்க 2 பேருக்கு நடக்கிற ஒரு விஷயங்கள், அவரை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்ல மனிதர். நான் இதில் வந்து பாசிட்டிவான பீப்புள்ஸை தான் நான் காட்டுறேன். ஒரு நெகட்டிவிட்டியோ அதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு பிரச்சனை இவருக்கு பக்கத்தில் இருந்து யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, தெரியாதவங்க எத்தனை பேர் ஓடி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களா, இப்படிலாம் அவங்க உதவுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக உதவுவாங்க, கண்டிப்பாக இருக்காங்க. நம்ம கண் முன்னாடி அந்த மாதிரி மக்களும் நம்ம வந்து பார்க்கல, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ நமக்கு ஒரு பிளட் வேணும் அப்படின்னா அடிபட்டு ஒரு இடத்துல நம்ம இருக்கும் போதோ இல்லை நோய்வாய்ப்பட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது முகம் தெரியாத மனிதர் வந்து பிளட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிளட் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், ஆக எனக்கு ஒருத்தர் உயிர் பண்ணாங்கல்ல அப்படின்னு அதை ஃபார்வர்டாக பண்ணுவோம். ஸோ நம்ம
நம்ம கண் முன்னாடி சில விஷயங்கள் நடக்கும்போது தான் சில விஷயங்கள் நமக்கு புரியும். ஸோ இந்த படத்துல நிறைய நல்ல மனிதர்கள், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர்களை பத்தி ஒரு ஹியூமனிட்டியான ஒரு படமா இருக்கும். இப்போ சமீபத்தில் அயோத்தின்னு ஒரு படம் வந்தது சார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்றக்கூடிய அந்த மாதிரி ஒரு டைப்ல ஒரு படமா இது இருக்கும். ஸோ ஒரு படன்றது பார்த்தீங்கன்னா கதை தான் முக்கியம். ஆமா. பொருட்செலவோ இல்லை அது கதாநாயகனோ அதுக்கு அப்பாற்பட்டு தான். ஸோ இப்போ வர படங்கள்லாம் சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்ல படம் வருது. ஸோ எங்கள் சேனலுக்கு வாழ்த்துங்க சார். உங்கள் படம் நல்லா வந்து வெற்றி பெறணும் எடுத்துக்கிறேன். அது சீக்கிரமாக உங்கள் பட திரையில் வந்து நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நாங்கள் வந்து இப்போ ப்ரமோஷன் ஸ்டேஜ் இப்போதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து இதை ஒரு பூஸ்ட் பண்ணி நாங்களும் முதல்ல டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய நன்றியை சொல்லணும். ரொம்ப நன்றி சார்.